கொஞ்சம் வாழ்க்கையும் உடம்பு ஏன் இப்போ நாங்கள் இன்றைக்கு நேற்று சந்திச்சு காய்ச்சாங்க 63 வயசுக்கார ஒரு ஆள் ஆப்ரேஷன் செஞ்சு சரியா ஒரு வயசுல செத்துருக்குது நல்ல மாதிரி இருந்து போட்டு நீங்கள் உள்ளுக்கு நின்றுட்டு சும்மா நான் வாரம் நீங்கள் அப்போ தான் வந்தேன் என்ன மாதிரி இப்போ பயணங்கள் எல்லாம் முடிஞ்சோன்ட்டு சும்மா வம்பல அப்படி வா இல்லையே ஓ ஆனால் மானை பொறுத்த வரைக்கும் வந்து காத்திய பூதான் போல இல்லை கடவுளான இல்லை இந்த ஓலவின்ற பாலன்னையோ யார் குஞ்சன் நினைக்கிற மாலாக்கா வந்தா போட்டோ நான் வெளியில இருந்தப்ப ஒரு கொஞ்சம் பாவாடை ஒன்று தான் மிஞ்சி போச்சு கொண்டு தான் கட்டுவியல பாவாடைக்குலாம் வருதா அதான் சரியா என்னடா செய்யற ஐயோ இந்த ரோட்டால் கொஞ்சம் நெஞ்ச தூரமே சைக்கிள் ஓடி இருப்போம் கடவுளே டியூஷன்கள் பள்ளிக்கூடங்கள் கால் நோவோ நடந்து படித்து இன்றைக்கு ஒரு கலெக்டராக இருந்தால் அம்மா சந்தோஷப்பட்டிருப்பா கடையே போகணுமா பல்லு எதிர்த்து அப்புறம் சிக்னல் வாக்கு என்ன கிழமையில் எதிர்ட்டா நீ இன்றைய கிழமையா யோசிப்பான் பேர அதான் இதே இப்போ கிடக்கு இடது பக்கம் சார் என்னடா சொல்றேன் அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு முந்தி வலது பக்கம் இருந்திருக்கு இப்ப சரி உண்மையா ஒத்துக்கொள்ளதான் போனேன் நியாயத்து ஒத்துக்கொள்ள அக்னியை நேற்று திக்கோலை கண்டுட்டு விட்டானே கடவுளே கட்டி பிடிச்சி விழுத்து காய்ச்சிட்டே காட்டி போட்டானே ஓ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கண்ணை மூடிக்கொண்டு சுமன். நான் கவிதாஸ். கண்ணை திறந்து கொண்டு கவிதாஸ். கண்ணை திறந்து கொண்டு கவிதாஸ். அக்னி நீ வாயை மூடிக்கொண்டு அக்னின்னு சொல்லு. நீ வேண்டி காட்டுற கவிதாஸ் இருக்கா வாயை மூடிக்கொண்டு அக்னின்னு சொல்லு. ஸோ வந்து ரிட்டர்ன் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அண்ணாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 நாள் பயணம், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள் பயணம். 3 நாள் பயணம் அண்டைக்குள்ளே இந்த பயணம் 3 நாள். ஆனால் எங்களோட பயணங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே ஓட்டமாக தான் கிடக்கு. ஓட்டம் அண்டைக்குள்ளே என்ன சொல்கிற வந்து தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி வரும்போது செய்ய வேண்டிய கடமை எங்களுக்குமே இருக்குது. அதே நேரம் வந்துட்டு ஹயர்களும் வரும்போது நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வெளுக்கிட்ட அந்த ட்ரிப் வந்து அதாவது எங்கே முதலாவது போனீங்க வந்து வளர கோயில் போனாங்க. முதலாவது வெள்ளியூர கோயிலில் ஆரம்பித்து கடைசியாக வந்து எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் இல்லம் ஒன்றில் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக நாங்கள் அந்த சிறுவர் இல்லம் ஒன்று போயிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு உதவி வந்து வந்தாக்களும் வந்து செஞ்சு போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வந்துட்டோம். அந்த வகையில் உண்மையிலேயே வந்து சந்தோஷம். என்ன சொல்கிறது, எங்களுக்கு இந்த பயணங்களோ இல்லாட்டி டிரைவிங்கோ இல்லாட்டி நித்திர முழிப்போ இல்லாட்டி ஹோட்டல் வழியை தங்குறன்றதோ வந்து அவ்வளோ பெரிய விஷயம்ன்றது இல்லை. ஆனால் மானை பொறுத்த வரைக்கும் வந்து காத்திய பூதான் போல. ஐயோ எனக்கு உண்மைக்குமே இல்லை இல்லை கடவுளான இல்லை கடவுளான நான் நித்திரை இல்லையன்றா இல்லையே கடவுளான இல்லையன்றாங்க. ஏதோ நான் நித்திரை சொல்றாள் மேலே எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருப்பாங்க. அப்ப நானும் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருக்கிறதான். உண்மையா என்ன பார்த்து அவங்களுக்கு விளங்கும். நித்திரியே இல்லை எனக்கு சரி வராது. ரூம் வழியில் தங்கி நிற்கிறதெல்லாம் செட் ஆகாது. ஓடிக்கொண்டு ஏதாச்சும் வந்து முள்ளிக்கிட்ட வர்ற வாகனம் முள்ளியை கண்டாப்பெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சியும் வந்தது.
முள்ளியை கண்டோன்னா உனக்கு சந்தோஷம் வந்தன்ற இந்த வீடியோ கண்டோன்னா அந்த அம்மாக்களுக்கு எப்படி சொல்லலாம் அட பாவி அப்போ நீ சந்தோஷம் இல்லாதாடா எங்களோட நின்றனி இந்த மாதிரி அப்படி அது அப்படி அப்போ அது அப்படி அவங்களுடைய சந்தோஷம் ஃபுல்லா நிறைவேறிட்டு அதை அதுக்காக நான் என்ன ஆனால் உன்ற சந்தோஷம் கட்டு போயிட்டு அதுக்காக நான் என்னுடைய சந்தோஷம் இது இல்லை இன்னும் இருக்கும் வரை நான் ஓரளவுக்கு நின்று பிடிச்சிருப்பேன் இன்னொரு 3 நாள் இல்லைன்னா நீங்கள் அங்கே என்ன மட்டக்களப்பு பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய வந்திருக்கும் இது உண்மை. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் அதாவது இன்றைக்கு முல்லைத்தீவில் நம்ம 3:30க்கு நிற்க வேண்டிய ஒரு தேவை வேண்டி இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் காலமே 6 மணிக்கு வந்துட்டு கல்லடியிலேருந்து வெளுக்கிட்டு சட்டியாக 3:30க்கு வந்து அந்த சிறுவர் இல்லத்தையும் போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சட்டியாக 6 மணி நாங்கள் வந்து எங்களோட இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வந்து பிளான் பண்ணபடியே டைமிங்காக வந்துட்டு எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த வகையில் எனக்குமே சந்தோஷம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் வீட்டு வேலை வந்துட்டு நடந்துகிட்டு பயங்கரமான கூலிகள். ஏன்னா ஒரு ஆளுக்கு நார்மலாக மேசனுக்கு 3500 சாப்பாடு மண்டிக்க 4000 என்ன அதான் நான் என்ன சொல்கிறேன் உடையவன் இல்லையண்டா ஒரு முழம் கட்டையண்டா மாதிரி அங்கே என்ன நடக்கும் இது எங்கிட்ட ஒரு முழமும் இல்லையடா. அப்போ 4-5 முழம் கட்டையாக போகுது விளாங்குதோ. அப்போ அந்த அடிப்படையில் உண்மையிலேயே நாங்கள் இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறோம் அதான் நாங்கள்லாம் செய்யணும். அவை வேலை வந்து நீட்டாக செய்வினோம். ஆனால் நாங்கள் ஹைட் பண்ணாடி என்ன சொல்கிறது அவை வந்து என்ன இப்போ நார்மலாக வீடுகள் செய்கிற மாதிரி செஞ்சு கொண்டு போயிடுவினோம். அப்புறம் நாங்கள் வந்து பார்க்கக்குள்ளே இது அப்படி வரோம் அது இப்படி வரோம்னு சொன்னால் உடைச்சி செய்ய அப்புறம் டபுள் வேலையாக போயிடும். அப்போ இருந்தாலும் நான் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லேயும் இவங்களும் விருப்பப்பட்டு கேட்டதன் நிமித்தம் வந்துட்டு நாங்கள் அதாவது கொழும்பு பயணமுமே நாங்கள் போயிருந்தோம் 2-3 நாள். ஸோ அதையும் முடிச்சு கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மறுபடியுமாக இந்த ஒரு பயணத்துக்குமே போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இனியும் யாரும் அதுக்காண்டி தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் இல்லை இவனங்கட வீடியோ பார்க்குற யாரும் கூட வந்துட்டு பார்த்துட்டு அழைச்சா நாங்கள் கட்டாயம் வர வந்துட்டு தயாராக இருக்கும். ஸோ வந்துட்டு வீட்டு நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியல. இப்போ போன உடனே நான் வேனை விட்டுட்டு உடனே அதை தான் போய் பார்ப்பேன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. நித்திர தூக்கத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இரவு நாங்கள் படுக்கைக்குள்ளே நான் நினைக்கிறேன் நான் படுக்கைக்குள்ளே 1:30 விடிய 6 மணிக்கு கிளம்பினாங்க. என்னன்னு சொல்கிறது இப்போ அவங்களோட மனசை வந்து உடைக்கக்கூடாது. இப்போ காரணம் என்ன சொன்னாலும் ஒரு கேம் விளையாடணும். அவங்கள பொறுத்தவரை வந்து ஃபுல்லாக ஃபன் பண்ணணும்ன்றது தான் அவங்கள்டே இது. அப்போ டைமுக்கு அப்போ அம்மா அவங்களோட வந்து பொழுதுன்னு சொல்லியிருந்தா விடிய கேம் விளையாடுவோம்ட்டு எப்படி இருந்தா உங்களுக்கு கவிதாசை கிட்ட ஆனால் கேம்ன்றக்குள்ள அந்த அவங்கள அந்த சொன்ன அந்த சீக்வன்ஸ்ன்ற ஒரு விளையாட்டு ஆனால் ஒருக்கா தான் விளையாடினா வந்து ஆனால் என்ன சொல்கிறது அந்த அது எனக்கு புதுசாக இருந்தது. டக்குண்டு முதல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டக்குண்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிடிபட்ட உடனே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. நாங்கள் ஒரு 2-3 சுற்று விளையாடினாங்க கவிதாஸ் விளையாடி போட்டு அங்கே ரிங்கோலே பழகிட்டேன் ஆக்கினியாது. நாங்கள் 3வது சுற்றில் இருக்க வழி கூட்டோம் ஆக்களுக்கு இருக்க வழி கூட அவங்க சொன்னாங்க பிடிச்சி தேல்றாப்பா நீங்கள் எதியான்னு சொல்லி 4வது சுற்று 5வது சுற்று போயிருந்தால் நாங்கள் வின் பண்ணியிருப்போம். முதல் 3 சுற்றுமே நாங்கள் லொஸ்ட் ஆகிட்டோம். அதுதான் அண்டே தான் நாங்கள் முதலாக விளையாடினபடியாக இவந்தோ இருந்துமே கூட வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபிட் பண்ணி தான் விளையாடினாங்க. ரைட் அது ஒரு பக்கம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வீட்டை நோக்கி வந்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். ஸோ வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு வீடியோ. அதாவது நம்ம ட்ரிப்பில் நின்று அங்கே இங்கே போனோம், கல்லடி போயிருந்தோம், பெருகளுக்கு போயிருந்தோம், அந்த வீடியோக்கள் வந்து போட்டிருந்தோம். அந்த வகையில் முடிச்சு கொண்டு வீட்டை வந்துட்டோம் அப்படின்றதையும் வந்து அப்டேட் பண்ணுற காரணம் என்னென்னு சொன்னால் சில பல உறவுகள் எங்களை தேடக்கூடிய ஆக்கள் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு தெரியாமல் ஏன்னா பெண்டைக்கெல்லாம் வரக்குள்ள ஒரு அங்கே 100 பேர் இருந்து அடிச்சிருந்தார் பார்க்கணும் நான் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னே தான் வீட்டை போகிறேன்னு சொல்ல இப்போ அவர் பவுனி ஆகாமல் இப்போ வார ஞாயிறோ திங்களோ அந்த மாதிரிக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வாரன் கோப்பாயில் நிற்பேன் வந்து சந்திக்கிறேன் உங்களை பார்க்கத்தான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அதே மாதிரி வேறு யாரும் இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு அப்டேட்டாகவும் நாங்கள் இதை கொடுத்துக்கொள்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இனி நாளைக்கு எங்கே போவோம்ன்றது நாளைக்கு விடிஞ்சால் தான் தெரியும். நாளைக்கு இது வரைக்கும் ஒரு பிளானும் இல்லை. இனி எதுவும் சடுன்னு அடிக்க யார் கொண்டா ஆள் ஒன்று அடிக்குதாப்பா எங்கள்கிட்ட சித்தப்பர். ஹலோ ஹலோ யார் வைக்கிற வார நீங்கள் இந்த ஓலவின்ற பாலன்னையோ என்னடா இப்போ வளல அங்கிள் ஜெர்மனி செக்யூரிட்டிடா என்ன இது
ஆறுப்பா இது கதைக்கிறது இது ஆறு ஆறு குஞ்சண்ணே ஓ நீங்கள் பிடிப்பியா சரி இப்போ யாரு குஞ்சண்ணே ஆகிக்கிற என்ன பாடி விடுறியல் ஹலோ யார் குஞ்சண்ணே ஆகிக்கிற மாலாக்கா மாலாக்கா வந்தா போட்டோ என்னப்பா செத்த விட சொல்லி வந்தது 3 மணி போட்டா 4 கிலோ போட்டா ஆனா நீங்க நிக்கிறீங்களோ அடி கள்ளி ஊஷ் புற என்ன நான் இப்ப கொழும்புல நிக்கிறேன் மேல தான் கிடக்கு நாளைக்கு நாளைக்கு அதான் கொழும்புல நிக்கிறேன் நாளாண்டைக்கு வேற இருக்கா பாப்போம் இருக்கா என்ன மாதிரி இப்ப என்ன மாதிரி இருக்கிறீர்கள் என்னண்டு நட சரி இல்லையா இங்க இப்ப என்ன உடுப்பு போடுறேன் நீங்க சரம் ஆட்டுறீங்க நான் வெளியில இருந்தப்பா ஒரு கொஞ்சம் பாவாடை ஒன்று தான் மிஞ்சி போச்சு கொண்டு தான் கட்டுவியல என்னப்பா சரத்துக்கும் பாவாடைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க சரம் பண்ணா கட்டணும் பாவாடை என்றா கொழுவணும் நீங்கள் 3 பேரும் காட்டி காட்டி விட்டால் இதையும் சொல்லுங்க ஜெர்மன் லாஸ்டிக்கும் போட்டு கிடக்கு இது அது அவன் கவிதா சொல்றான் ஜெர்மன் பாவாடை உண்டு ஜெர்மன் பாவாடை அது கூட சட்டங்கள் வேண்டியது அது சரியா அப்ப நான் நாளண்டைக்கு வாரேன் சரியோ சரிப்பா ஒரு பாட்டு 2 பாடி காட்டுங்க வாரேன் அஜா குட்டி இப்பான் இப்பான் பாவாடை எந்திட்டப்பா பாவாடைக்கு பாவாடைக்குலாம் வருதா பார்த்த உருவமா அதான் சரியா பூவாடை பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனிபூல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அது அந்த 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 லைனாக திருப்பி எடுங்க பாலாடை போன்ற முகம் பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ இல்ல 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 புள்ள 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 மாறியதேனோ பனிபூல நாணமதை மூடியதேனோ இந்த லைனை காடுங்க எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கவுனை கண்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூட்டுவேன். இப்போ அவன் எங்கட அக்னி இருக்கிறான்லோ இந்த பாட்டு ஃபினிஷிங்கை கொடுக்க போகிறான். ஃபினிஷிங் லைன் இருக்கா பின்பக்க லைனு குறாக்கா பின்லைனை கொடுத்து. ஓ ஹலோ ஓ ஓ என்னங்க Bravo. ஹோய் 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 என்னடா செய்யற? அழக்கூடாது
நல்ல கதை ஐயா. ஆள் வரும் சொல்லி கிடக்கணும். ஆள் வரும் நாளைக்கு நாளைக்கு அப்படி. ஓ நாங்கள் குழம்புறது நாளைக்கு விடியத்தான் வலிக்கிடுவோம். விடிய வலி இன்னைக்கு இரவு பொய்யண்டா, இன்னைக்கு இரவு வீடியோ பாருங்க. இரவு வீடியோ பாருங்க. இன்றைக்கு இரவு வீடியோ பாருங்க, எங்கே நிற்கிறவனு உங்களுக்கு தெரியும். ஏன் டிக்டாக் வேலை செய்யலையா ஃபோனில்? ஓ வேலை செய்யலையா இது உங்களுக்கு ஃபோனில்? ஏன் அந்த டேட்டா ஆக முடியாது. டிக்டாக் டேட்டா முடிஞ்சு போல நினைக்கிறேன். சாமான் கடை கொண்டு வர சாமான் சுருட்டு சுருட்டு பாடு என்ன போண்டு சுருட்டை விட்டுது ராத்து உங்களுக்கு கடையில் இந்த ஜெர்மன் சுருட்டில் வாங்கிட்டு வந்தது. மண்டா அடிக்குது. இல்ல அம்மானா ஜெர்மன் சுருட்டு வாங்கி வந்தது. ஓ நீங்க அப்ப சுருட்டை விட்டுறீங்களா? அப்ப என்ன செய்யறது? அப்ப நாங்க அது கொண்டு அவா போண்டார் விட்டாடியே பத்த போறீங்களா? ஜிம்மா கொண்டு அவா போண்டுவார். ஓ பத்துறீங்களா? அப்ப யூஸ் பண்ண அது அனியா ஜெர்மன் சுருட்டை வேஸ்ட் பண்ண கூடாண்டா. நீங்க என்னப்பா இந்த வெள்ளத்தோல் கட்ட பாவனையில் ஒன்று வந்து நீங்க தேவனு சொல்றீங்க. அப்படின்னா என்ன ஜாமா துஷ்டாண்டா ஆளையெல்லாம் கழுவித்தான் கொண்டு வந்து கிடக்கு. உங்களோட கூட நாங்கள் எப்போ தூக்கா விட்டுருக்கோம். அவன் 7-8 நாளாக ஃபோன் யூஸ் பண்ணலை. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டா இருக்கீங்களா அப்டேட்டா? அப்ப சந்தோஷம். ஓ மெஸ்ஸி போக்கு மெஸ்ஸி நேர்ல போ நேர்ல போ. நாங்க பீட்டு சார். சரி ஓகே பாய். இது என்ன ஆனால் என்ன சொல்கிற முதல் நாள் கொஞ்சம் இதாக காய்ச்ச யாரோ என்ன மாதிரி அப்புறம் என்ன அந்த உலங்கி எங்களுக்கு தான் கயக்கண்டு பார்த்தி அது மேலே ஒரு நல்ல ஜீவன்டா பசி நடந்தால் அவள்கிட்ட கதை வேறு. ஸோ அந்த மாதிரி போகுது. இப்போ வேறுங்க நம்மளோட வர்த்துறைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ஓராங்கட்டையால் போய்கொண்டிருக்கோம் வந்து. ஐயோ இந்த ரோட்டால் கொஞ்சம் நெஞ்ச தூரமே சைக்கிள் ஓடி இருப்போம். கடவுளே டியூஷன்கள் பள்ளிக்கூடங்கள்ன்ட்டு கால் நோவோ நடந்து படித்து இன்றைக்கு ஒரு கலெக்டராக இருந்தால் அம்மா சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனால் கலசரை ஆயினு நாங்களே சொல்லக்கூடாதானே எனக்கு நீ சும்மா அவன் என்ன சொன்னு கேட்டு வரியா அவனுக்கு சொல்லுவா என்னொன்னாண்டு படிப்பு விஷயம் படிப்பு சரி வராது அது கொஞ்சம் வேறு இல்லை நம்பி கிருஷ்ணா என்ன. ஸோ வந்துட்டோம். அப்படியே போயிட்டு அப்பாவோடைய 2 பகுதியை விட்டு போட்டு வீடியோவை முடிக்கலாம். நாங்கள் வீட்டு வேலைகள் தொடர்ந்தும் நாங்கள் எஸ்கே வ்ளாக் சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம் பாருங்கோ. ஏன்னா இப்போ தெரியும் தானே ஹெல்ப்பிங் வீடியோக்களும் நாங்கள் செய்கிறது இல்லை. 1-2 சும்மா பழைய வேலையெல்லாம் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் அதில் எங்களோட வீட்டு வேலையில் அப்டேட் பண்ணுவோம். வீட்டு வேலையோட கூட மினக்கடுவோம். ஸோ பாருங்கோ. முக்கியமாக இந்த பருத்துறையிலேருந்து புரிஞ்சுட்டு அந்த 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 பாமப்பா ஷிட் கிளச்சி கொண்டு காசு கொடுத்தா என்னென்னு கேட்கலாப்பா. ஆனால் சில வேலை பார்த்தேன் அந்த வார வழியில் ஒரு அம்மா பார்த்தேன்டா இருக்கிறா அப்படி இப்படி மடித்த ரொட்டி மாதிரி இருக்கிறேன். அப்படியே முதுகுழம்பு வளைஞ்சிட்டு என்ன சொல்கிறது அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. இப்போ நான் நடக்க போகிற விஷயத்தை பார்ப்போம் அக்னி கடையை போகணுமா? ஏன் சிக்னல் வாங்கணுமா? நீ பல்ல எதிர்ட்டு அப்புறம் சிக்னல் வாங்க. கிழமைக்கு ஒரு வந்தேன். அப்போ இது நாள் என்ன கிழமையில் எதிர்ட்ட நீ
இன்றைய கிளம்பரியா யோசிப்பான் பாரு. அதான் உண்மை, அதான் உண்மை வாங்குதா, அதான் உண்மை. எப்படி மிஸ் பாத்தி டக்கான கொடுத்துட்டோம் உங்களுக்கு. போகுது படிக்கல்கிட்ட பாடு கிளம்பையில் தெரியாம போகுதா. ஆனால் இந்த ரோட்டு நல்லா டெவலப் ஆகுறாப்பா. சிக்கலாரு பயங்கர டிராஃபிக்காக ரோட்டாக மாறிட்டேன். புறம் என்ன நாங்களும் முன்னுக்கு ஏதாச்சும் ரெண்டு கடையில் போல தான் கிடக்கு. ஆக்கள் நிற்கிறந்தானே ஆக்கள் நிற்கிறந்தானே ஒரு கடையை போட வேண்டியான். அதுதான் எப்படி போடலாம் கடையண்டா இப்போ போய் வரந்தான் ஒரு வாழைப்பழம் ரோடு தான். வாழைப்பழ கடை சந்தி வாழைப்பழ கடையை பொறுத்து தான் நீங்கள் முழுக்கத்தை உரிச்சு வச்சு திண்டு விட்றீங்களாப்பா. ஏதா நீ தின்னா சாமானா பார்த்து தான் போடும். வேண்ட கடை போறியதா? கடைக்கு போய் தான் காட்டாங்க. ஆனால் அலுப்பு பஞ்சிலாம் ஓடுறேன் ஏடா நான். நெங்கி போட்டேன் தெரியுமா? என்னண்டு பின்னுக்கு சாமான் வைக்க சொன்னாங்க. நித்தியம் கொள்ளி கடவுளை சம்பவம் நடந்திருக்கேன். நீ ஓடிக்க வந்திருந்தாடா? ஓ அதுதான் சரி. நான் ஓடுவேன், பிரச்சனை இல்லை. இல்ல சொன்னேன், எனக்கு விசராக்கிட்டது. நான் சொன்னேன் ஒரு நித்தியால் எழுப்பி குளிச்சுட்டு சொல்ற சாமான பின்னுக்கு வைக்க வேணாம்னு சொல்லேன். இவனே என்ன அப்படி சொல்றான். ஏன்னா எனக்கு வேற யார் என்னத்தை செய்யறேன்னு எனக்கு விசராக்கிட்டு தெரியுமோ. எடுத்து பார்த்தா கடவுளே பின்னுக்கு இருந்துட்டேன். கதையோட கதையா போ போ சரி சரியில்லைன்னு பிறந்தனுக்கிட்ட வந்து கேட்டேன் ஓடட்டோடாண்டு. பிறந்த உட்காந்து ஓடி போட்டு நீ பாதி ஓடின்னு சொல்ல நானும் மாமன் நிறைய விஷயங்களை காண ஆசையா தான் இருக்கும் பாரு. முதல்ல அப்பா போய் பார்ப்போம் ஆசையா இருக்கா? ஐயோ அப்போ அம்மா அப்பா காசு இல்லைன்னு யோசிக்காங்க. அம்மா வீடியோவில் காட்டியதா இல்லை. சந்தோஷமா இருக்கு. அடே இது வேன் கார்கள் வந்து கீயை வச்சு போட்டு லொக் பண்ண லொக் ஆகிற மாதிரி இது லொக் ஆகாது. திறப்பை வச்சு போட்டு கதவை பூட்டிட்டோம்டா லொக் ஆகாது. உள்ளுக்கு இருக்கு அப்படியே அப்போ லொக் பண்ணி பார்ப்போம். கடை அம்மா நேரா கிடக்கு. இந்த எதப்படி அடி சாமான் கவனம். இது அக்னின்ற வேக்கு போல இங்கே ஏஞ்சலாம் ஏஞ்சலாம் சென்டிடக் இல்லை இல்லை பல்லு மூடா ஒரு நீ எடுத்துட்டியா? ஓகே சந்தோஷம். இது என்னென்றால் மறக்காம இந்த டிஷர்ட்டையும் ஷர்ட்டையும் ஓடி கலாச்சி போட்டுவா. ஓமோ ஓ ரைட் ரைட். செல்ல குட்டி உன்னத்தானே இனி நீ தான் செத்த, இனி நீ தான் நாள். ஜோஜிதிரி காடுவலாம் இது அப்பா நீங்கள் உள்ளுக்கு நின்றுட்டு சும்மா நான் வாரம் நீங்கள் அப்போ தான் வந்தேன். என்ன அப்புறம் பயணங்கள் எல்லாம் முடிஞ்சோன்று சும்மா வம்பல அப்படி வா. இப்போ அம்பார மாதிரி இல்லை இல்லை நீங்கள் உள்ளுக்கு நின்று சத்தம் கட்டு வாங்க வழியில். நீ பவுஸ் பண்ணி வச்சுக்கிறீ இல்லை தானே? அப்புறம் எல்லாம் போச்சு. பொறுங்க பொறுங்க இப்போ இல்லை பொறுங்க ஆள் இப்பயே வந்துட்டா கொஞ்சம் பொறுங்க வர. இது வந்து யூரோப்பாவில் வந்து அடுவ மாதிரி தான் கிட்டத்தட்ட. அங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும். சரி வாட்டாங்கால்ட்டு அப்போ சரியில்லை இந்த வீடியோக்கு தெரியும் நடக்கப்படுற மாதிரி. உங்கள் வியாபாரம் இப்போ சரியா வாட்டாங்கால்ட்டும் சரியா இப்போ 60 ஆக்கிதான் ஆங்கிலாம் அடக்கா. சரிங்க அப்பா ஐயோ பார்த்து இந்த களைப்பாடாப்பா கிடாச்சி ஏன் வீட்டை பார்க்க தான் ஒரு சந்தோஷம். ஐயோ வச்சுங்கிற வாழைக்கானையில் ஐயோ ஒரு ஆளு இங்கே திகழ்லையே. ஓ போனது கேட்க 5 மணி அப்படி
இது எதிர்பார்க்கலாம் ஏ சுதந்திரம் தெரியுண்ணா அம்மானுக்கு அந்த கணக்கு கொஞ்சம் அப்படி 6:30 மேலேயாச்சு நேரம் இடையில முள்ளத்தீக்கல போனா அப்போ எப்படி வேடங்கள் எல்லாம் என்ன மாதிரி முடிஞ்சது ஒரே களைப்பு களைப்பு ஆகல பார்க்க தெரியலையே நித்திர கலைப்பு தெரியுது அதுக்கு பிள்ளைக்கு நித்திர தூங்கி கலைப்பு நித்திரையும் இல்லை அப்படியே இரவு எல்லாமே செய்திகள் இரவில் வந்து அவங்க வந்தவங்க என்ன சொல்ற நைட் டைம்ல போற கடைகள் பாலங்கள் நடக்க போவாங்க ஆசைப்பட்டு அப்ப குளிக்க போவாங்க பீச்ல அப்ப சாப்பாடுகள் எல்லாம் இப்படி இருந்து சாப்பாடுகள் இல்ல அப்ப கடை சாப்பாடுகள் நல்லா சாப்பிட்டு தான் வந்திருப்பீர்கள் கடை சாப்பாடெல்லாம் வந்த வினை இதெல்லாம் அது இப்ப தெரியாது கொஞ்சம் போக தெரியும் எண்ணெய் வண்டி தான் வரும் என்னன்னு சொன்னால் இப்போ நான் முதல் ஒரு 10 நாள் வந்து நான் இந்த உபநயம் செய்ய முந்தி ஞாபகம் இருக்கிறதே 10 நாள் 9 நாளோ 10 நாளோ 9 நாள் அந்த யானைக்கு மேலே எல்லாம் நடந்து அந்த இடங்கள்லாம் இருந்து அப்படியெல்லாம் பெம்பில் அப்படி செய்யணும் வந்தாங்க வந்து இஞ்சால வந்தால் அடப்பு பிரச்சனையாகவும் போச்சு அப்போ இந்த என்னத்துக்காக சொல்ல போனேன்னா தெரியாது கடை சாப்பாடுகள் தெரியாது எழுது அதுகளும் சிக்கல் தான் அப்போ எதுவும் இப்போ வாங்கினது நீங்களும் எனக்கு என்ன ஒன்றே வந்த நீங்கள் என்ன ஆவணிந்தவன் என்ன வழி இருந்தவன் வெற்றில வாக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கிறான் நல்லதா சரி 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 அது பிரச்சனையே இல்லை அதை விட நீங்கள் இப்போ இது ஆசைன்றதுனா உண்மையாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் வீடு வந்து ஒரு பிரச்சனை சந்தோஷமாக வந்து வீடு வந்து சேர்ந்தது இந்த மாலை நேரத்தில் அது பெரிய சந்தோஷம் ரெண்டு அன்றைக்கு உலகத்தில் என்ன எல்லாம் நடந்து கொண்டு இருக்கேன் இன்றைக்கும் இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு பிடிக்க கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தபடியன் டக்கண்டு இந்த போல ஒருக்கா விழுந்தா போல அப்படியே நிறைய நாள் வந்து செய்தி மாதிரி அது அது அப்போ நான் அப்பா தான் பார்த்தேன் பார்த்த வேற உண்மையாக எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் கிடையாது செய்தி எப்போத்தையாண்டு பார்க்குற அளவுக்கு அது ஆளுக்கு விளக்கம் காரியம் பெரிய இன்னும் ஏதோ போகிறதான் பார்த்துட்டு இருக்க முடியாது பெம்பில் அப்போ உண்மையாக இதை பெம்பேலன்றது என்னென்னு சொன்னால் உலகம் உண்டைக்கு அப்படி போய்கொண்டு இருக்கு இந்த நிலைப்பாடுகள் அதுவும் இப்போ இந்த வெயிலுக்கு என்ன நல்லா தண்ணியை குடிங்கன்னு சொல்கிறாங்க நேற்று நான் கிளீனிக்கும் போனான் என்ன கிளீனிக் போக பிரச்சனையிலே அந்த தந்தை குளிசை மாதிரி தான் தந்து கிடக்கு குளிசையில் ஒழுங்காக போடுங்கோண்டு அப்போ இந்த நான் சொன்னேன் ஜாலியாக இந்த பக்கத்துக்கு தான் ஒரு மெல்லிய நோவு இருக்கிறேன் அது இருக்க தரையே செய்யுமா இதே இப்போ கிடக்கு இடது பக்கம் தான் ஆப்ரேஷன் புறாமோ மாற்றி வச்சு கிடக்கு என்னடா சொல்கிறேன் அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு முந்தி வலது பக்கம் இருந்திருக்கு இப்ப எடுத்து கேட்டே சரி உண்மையா ஒத்துக்கொள்ளதான் போனேன் நியாயத்து ஒத்துக்கொள்ளும் அப்ப முதல்ல கிடந்த உங்களுக்கு முதல் இஞ்ச விட வலது பக்கம் கிடந்திருக்கு இஞ்ச அப்ப நீங்க தொட்டு பாக்குறேன் தானே தொட்டு பார்க்க வேண்டியது வருது என்ன அதுதான் உண்மை அப்போ அந்த குளிர்ச்சியில் போடுங்க நோதண்டில் இப்போ வெளியே ஒரு பரடோல் மாதிரி குளிசையும் தாரம் அதையும் பெருசாக நொந்தால் மாத்திரம் பாவிங்கோ இல்லாட்டி பாவியாதீங்கோ காய்ச்சல் எதுவும் வந்தால் உங்களுக்கு என்ன பெருசாக என்ன மாதிரி சரி பெருசாக இல்லை சும்மா மாதிரி சும்மா இது வேளாரப்படியில் வந்து அவங்கள வேளாரப்படியில் முந்தைய நேற்று 9 பேர் 8 பேர் இல்லை மாதிரி வேலை உண்மையாக சீமந்தியோட மண்டைக்கு எடுத்து சீமந்தி 20 முடிஞ்சு 15 எடுத்து என்ன தின்றாங்க பின்னாடி எல்லாம் பூச்சி வேலையில் செய்கிறாங்க அப்போ பொசாவும் இவ்வளோ பேரை விடுகிட்டு அந்த ஆள் கண்மூடி தனமாக தான் தெரியல ஆளும் இவியோட தான் நின்று அந்த காவாரியோட அதோட மினக்கட்ட வேலை என்னென்னா காவாரியோட சன்செட் இல்லை அப்படியே காவாரி போட்டு டபுள் வேலை மக்களே வீடுகளுக்கு நீங்கள் சன்செட் இல்லாத மாடல்களை செலக்ட் பண்ணிடுறேன்னா நீங்கள் சில முட்டை மாடிக்க அதெல்லாம் ஒரு ரிசர்வ் வேலை மற்றது சன்செட் இருந்தால் நல்லது மற்றது அது இல்லாமல் தான் இப்போ ஒரு விழாவில் செய்தாலும் அது ஒரு சரியான வேலைன்ற பெரிய சொல்ல வரையில்லை அது உண்மையாக சன்செட் அடித்து செய்கிறது நல்லது எனக்கு நேரம் அது நடந்து முடிஞ்சு வச்சு வாழை கவனியான் அது விளையாண்ட மாதிரி தான் கிடக்கும் அது என்ன கலைப்பாக அப்போ அங்கேயும் இருக்கிறேன் நானே காய்ச்சி இருக்கிறேன் இப்போ இங்கே போனீங்கள் வந்தீர்கள் இந்த மாதிரி நீண்டிகள்
முகங்கள் எல்லாம் கருத்து கிடக்குது. ஆனா உண்மை இல்லப்பா, அக்னி கருத்து தான் இல்ல. ஓ முகங்கள் எல்லாம் ஜாலியாக கருத்து தான் இருக்கு. அது இந்த மாதிரி வெள்ளப்படியா போன இடங்கள்லேயும் 2-3 கேட்டவங்க. நல்லா கருத்து. ஆனா அதுக்கான காரணம் இன்று வரை அறியப்படலை. எனக்கே தெரியாது. சரியாக கிடக்கு. கண்ணாடி வரதில்லை இப்ப. அப்போ இன்னைக்கு இந்த மட்டக்களப்பால் விதிகளும் வந்து 2 பேர் காரணம் அது வழக்குக்கு போக வேண்டும். அடே அவன் கூட்டுவான். அப்ப இவன் கூட்டுவான் எல்லாமே வழக்குக்கு போற கூட்டுவான். அது அப்படியே ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? அது அடுத்த பிரச்சனை. இப்ப நாங்க எங்கட தான் பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா பேர் என்ன வழக்கண்டா வழக்கு தான். கணக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கல்லு தானே. 7 மணிக்கு உள்ள வந்தது வந்தெல்லாம் குளிச்சு. அப்போ அவங்க அன்றைக்கு மற்ற அவங்க இன்னொரு பாட்டி வழக்குண்டு அவங்க உண்டு சிநேகங்கள். அந்த பாட்டி அந்த பாட்டி 2 பேர் தேவைப்படும் தேவைப்படும் மகனும் சேர்ந்து செஞ்ச பிரச்சனை இல்லை. அது என்ன பிரச்சனை? வெளிநாட்டுக்கு போய் காசு பண்ணுறது சும்மா வழியில சொல்றப்ப என்னென்ன யாருக்கு தெரியும். அக்னி வந்து இப்ப கதைக்க யோசிப்பேன் தெரியுமோ, கடவுளே அந்த வீடியோ பார்த்தா என்ன நினைக்க மாட்டேன். இப்ப நான் கேட்கிறேன் தெரியுமோ, யாருக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த கட்டயமா வீடியோ எடுக்க போய்க்குள்ள உங்களை கண்டு நாங்கள் கேட்டோம், வாங்க தம்பி வீட்டை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நேரம் காணாது நாங்கள் போகிறோம்னு சொல்லி போட்டீங்க. வந்தது எனக்கு சரியான ஒரு மனதை கவலை. ஜி பயங்கர சந்தோஷமா இருந்ததுக்கும் அது சும்மா கதையளவில் அப்படி இல்லை அப்படியே ஆள் சொல்லி என்கிட்ட கவலைப்பட்டேன். சிலவில் இந்த வீடியோ பார்த்துட்டு பொடியும் எடுப்பான் என்னென்ன அப்படியெல்லாம் கேட்குறீங்கன்னு அது தெரியாதானேடா. அக்னி நேற்று திக்கோலை கண்டுட்டு விட்டானே, கடவுளே கட்டி பிடிச்சி இழுத்து காய்ச்சிட்டே காட்டி போட்டானே. ஓ ஒன்றுமில்ல வேனுக்கு ஏறி போடான். அவன் அந்த என்னண்டா அந்த யோசிச்சு முகம் கருத்து கொஞ்சம் கருவால் கூட கொஞ்சம் போயிட்டு ஆளும் கொஞ்சம் பெருத்து தலைமுடியும் வளர்ந்து தலைமுடி அது வெட்டுறேன்னு சும்மா போய் கீறிக்கொண்டு அப்போ என்ன மாதிரி இப்போ நாங்களும் இல்லை என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு விதமான பிரச்சனை கிடையாது. கிடைக்கிட கண்டூஸ் களவு போகுதுன்ட்டு சொல்லி கேட்குறா. கண்டூஸ் களவு கொண்டு தான் என்ன அது இப்போ கொண்டு வந்து வச்சுட்டு போடுவாங்க. கடவுளே இந்த உண்மையாக மான் சொல்லுமா போலாம் சொல்லுவோம். கடவுளான அந்த ஜெர்மன் அண்ணாக்கள் கொண்டு வந்ததுலையோ அந்த பெட்டை கொண்டு வந்ததுலையோ எனக்கு நான் அறியனப்பா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கூட அறியதான் சரி, அது பரவாயில்ல. யாரோ வாரதோ சரி சாப்பிட்டுட்டு போறாரு. சாப்பாடு யாரு முதலே சொன்னான். காலமே எழும்பி 6 மணிக்கு எழும்பி இப்போ ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கொண்டு வந்தது. இப்போ இரவு 1:30 படுத்தேக்கா இல்லை ஒரு 1:30 படுத்து 6 மணிக்கு கிளம்பினா எத்தனை மத்தியம் பண்ணித்தோன்றிருக்கோம். 1:30 படுத்து 6 மணித்தியாலம் 4:30 மணித்தியாலம் கொண்டு 4:30 மணித்தியாலம் கொண்டிருக்கோம். 4:30 மணித்தியாலம் தம்பி எத்தனை மத்தியாங்களா நீ ஒன்றாதான் படுத்தாங்க. ஆனால் அவன் கருவல் கொஞ்சம் வெள்ளம் படுத்தான் போல. அதே நாள் சாந்தோன் இருக்குது. ஆள் 12 படுத்துட்டு மற்ற வேனுக்கே முடக்கிட சும்மா மூசின வாங்கி கிடந்து சாடியா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மத்தியம் 1:30 மத்தியானம் தேரும் போல. கொஞ்சம் தேரும் கூட. அப்போ எப்படி போன பயணங்கள் எப்படி முடிஞ்சு எனக்கெல்லாம் புதுசியானே பெஸ்ட் டைம் திருவண்ணாமலை போனது. அப்போ கோணேஸ்வரம் போனோம், பிறகு துறைமுகம் போனோம். துறைமுகம் போனது அப்போ அங்கே ஹைட் இல்லையா, அப்போ அங்கே போகிறதுக்கு முதல் நாளுக்கு ஒன்லைனில் புக் பண்ணணும் போகிறதுக்கு. அப்போ அங்கே கைராம் படி ஏறி விளக்கு மான மட்டும் பொடிஞ்சாலே. அப்போ கன்னியா கிணறு அது என்ன, பிறகு மாவுள் பீச், நிலாவளி பீச், பிறகு இங்கே இந்த மறந்து போன இடங்கள் அந்த சிலையில விகாரைகள் போனது. விகாரையும் போனீங்களோ? கோணேஸ்வரம் போன மாதிரி அப்போ அந்த அக்கா வந்து அந்த கோயிலுக்கு போய் சொல்லி பால் சேர்ச் பண்ணி பார்க்கல. அப்போ அங்கே போனது கடவுளே அவாண்ட புதுனங்களை என்னத்தை சொல்ல என்ன மட்டக்களப்பில் இருக்கிறோட 1000 கால் மண்டபம்னு சொல்லியப்பா அந்த நீங்களும் போயிருப்பீங்க நினைக்கிறேன்ப்பா. அந்த அனுஷன் வீட்டு பக்கத்தேப்பா அந்த சாரையா போத்துல எல்லாம் கொண்டு வைப்பாங்களப்பா. நான் பார்க்கல. அங்கே எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து போட்டேன். அதுக்குள்ளேயும் போகணுமுண்டு. என்ன ரோட்ராப்பா அது கடவுளே. எல்லா ரோட்டு இருக்கிறாலையும் கொண்டு விட்டு இன்றைக்கு ஒரு இல்லம் கொண்டு போனால் அந்த இல்லத்துக்கு போகிற ரோட்டுன்ட்டுறாக அது ஒரு பான் போடுற மாதிரி. அதுக்குள்ளே வேன் ஏற்றி போட்டு வேன் தட்டு மண்டு அப்புறம் இறக்கி போகிற ரோட்டால் கொண்டு வந்தது.
அப்போ ஒரே விருப்பமாக தான் நினைக்கிறேன் எல்லா அது என்னண்டா இப்போ என்ன சொல்கிறது அக்கா வந்து இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் வந்தபடியா எல்லாத்தையும் ஒரு பார்க்கணும்னு சொல்லி விருப்பத்தோட வந்திருப்பேன். கொஞ்சம் தமிழ் பற்று தமிழ் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கணும் கொள்ளணும். மற்றது என்னன்னு சொன்னால் இந்த கிழக்கு வடக்கு அந்த சைட்டுக்குள்ளேயே நின்று கொள்ளணும்னு சொல்லி அங்கால பிறகு தாங்களும் வந்து பார்ப்போம் அப்படின்னு மாதிரிக்கு சேர்ந்து அந்த ஒரு விருப்பத்தை முடிச்சு கொண்டு ஒரு மாதிரி வந்துட்டோம். இப்போ நான் இப்போ என்ன இப்போ மற்றது இந்த சீமேந்து மதியம் வந்து சீமேந்து 15 பேர் கொண்டு வந்தவங்க. ஏன் 20 கிலோ சொன்னான்? இல்லை 15 தான் சொன்னது. அப்போ 15 இல்லை 15 யார் சொன்னது? நான் தானே இப்போ ஃபோன் பண்ணி காய்ச்சினா. ஓ காய்ச்சது என்ன இல்லை 15 வந்தேன். 15 15 நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஓ ஏன்னா நானும் 15 தான் அவங்க சொன்னான் உங்களுக்கு காலமே. அப்போ நீங்கள் அதே 15 சொல்லி விட. அப்போ அன்றைக்கு தான் காசு கொடுக்கணும். அது நாங்களே தான் கொடுத்தேன். அதான் சொன்னோம். இப்போ அன்றைக்கு 20 பேக் இன்றைக்கு 15 பேக் 35 பேக் காசு கொடுக்கும். மற்ற முதல்ல ஒரு 11 எடுத்துக்கணும் போலக்கு. முதல்ல ஒரு 11 எடுத்தேன் தானே. சரியில்லை அந்த ஃபோன் பண்ணி சொல்லி அனுப்பிவிடுவோக்கா. நாளை இப்போ இந்த காசுக்கா கொடுக்கணும். உங்களோட மோதிரம் கேட்பா. மோதிரம் கிடக்கு இதுதான் கிடக்கு. எங்க மற்றதை காணையில மோதிரம் உண்டுவான் தானே. 35 பேக்கெட் ஜீவந்துக்கு காணாடா. 35 விக்கெட்டுக்கு காணாது. காணுடா காணுடா. சரி கூட போவோம். ஓ 50 பேக்கெட்டா 1 லட்சம் தானடா முக்கா. அது கிட்டத்தட்ட 100-150 பேக் அடிக்கலாம் போல கொண்டு. பவுண்ட் 2 லட்சம். 2 லட்சம் போகுது இப்போ. ரெண்டேக்குள்ள இது அவ்வளோ பெரிய கதை பண்ணிட்டு சும்மா பேர் பேக்கெட்டா பெருசாக செய்யுது. இல்லை பவுண்ட் 2 லட்சம் போகுன்னு சொன்னா அப்புறம் 75 பேக் அடிக்கலாம். அந்த மோரம் உதன்ன ஒரு பவுனுக்கு கூட இல்லை இது 3/4 பவுன். அப்போ இதுதான் 1/4 பவுன். ஸோ அப்போ சரிதான் 2 பவுண்டு பார்த்தாலும் 5 லட்சம் பவுண்டு பார்த்தாலும் வாங்கால 50 5 50 250 பேக் அடிக்கலாம். இப்போ கொண்ட கலட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம சிறப்புற மாலை இப்போ வைக்கவே இல்லை. அடைய வைப்போமா விற்போமாப்பா? அடைய வைக்கிற நேரம் பிச்சு விட்றேன். இல்லை அடைய வச்சு மிளை கட்டு கொண்டு வைக்கலாம். என் பேரோட ஆசையா இல்லை அடிச்சது. அதே அடிச்சா பரவாயில்ல நேரம் அடிக்கிறானே. சேவைக்கு செய்து ஏன் வேலைக்கு இல்லைன்ற வித்து போட்டு அப்புறம் பெருசாக அடிக்கிறது. அப்போ வேளங்களெல்லாம் நல்ல இதாக முடிஞ்சு உங்களுக்கு நல்ல அக்னிதான் கொஞ்சம் தெரியாது. இன்னொரு கொஞ்சம் மூணு கருத்து போய் வந்திருக்கான். வீடியோ நிப்பாட்டி சில வேலை ஆளுக்கு கவலைகளாக இருக்கு. கண்டவுடைய கதை வளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பூன் கதை வளங்களுக்கு அதனாலே முகங்கற்க கூடும் சில வேலை இல்லை. பிடிச்சிட்டு பார்த்தீங்களோ மற்றது எனக்கும் என்னையும் கண்ட உடனே அம்மா சொன்னவா என்னென்றால் என்னோட சமாளிக்கிறேன். அப்போ நான் நினச்சேன் மிரவில் நித்ரோவில் முழட்டுறானோ இல்லாட்டி அலம்புறானோ என்னத்தை கேட்குறான்னு பார்த்தா பூன் கதையாக கிடக்க. அதே அதே நான் இதையும் பட்ட போறீங்க நீ. அடே நான் உன்ன சொல்லலடா கவிதாசை சொன்னேன். இப்போ முடிச்சு கொள்வோம். வந்தாச்சு. மற்றது என்னென்றால் இப்போ அப்பாவும் ஒரு சில விஷயங்கள் அப்பா இந்த மூத்தில் ஒரு சில காயங்கள் வந்த மாதிரி அப்போ இதை நிப்பாட்டி போட்டு தான் கேட்கலாம் வீடியோ. என்ன காயம் இல்லையா? அப்படியா கொஞ்சம் பிளேட்டு மாத்தே காசு இல்ல நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு காசு இல்லாத என்ன ஏதுக்குழி 200 எனக்கு 600 மற்ற அப்ப உங்களோட வர ட்ரிம்லாம் ஆடுது. அன்னைக்கு மறந்துங்க போது நாங்கள் இப்போ கை கடியல் இருக்குதோ? கடியல் இருக்காம விடுமே. அப்போ போன கிளினிக் காட்டிக்கலாம். காட்டினா அது சொருவே இல்லாதேன்னு சொல்லி கொண்டு இருக்க கண்டு போய் பேருந்து இதையோட எங்கேயாச்சும் குடிக்க. ஆனால் உண்மையிலே நேற்று நான் பார்த்த அளவுக்குள்ள இப்போ அடைப்பு தான் கூட அடைப்பு தான் கூட இந்த ராசு அதை நினைச்சாலே பயமாக கிடையாது. ரெட் மில்ல வண்டிக்கு வந்து சும்மா வச்சுருக்கேன். 45 வயது காரணம் ஒரு நாள் வந்தது. எல்லாருக்கும் அடைப்பு தானே எல்லாருக்கும் சொல்லிச்சேனாக்கா என்ன சைக்கிள் ஒன்றும் ஓடையெல்லாம் கிடக்கு. கொஞ்சம் வாழ்க்கையும் உடம்பு ஏன் இப்போ நாங்கள் இன்றைக்கு நேற்று சந்திச்சு காய்ச்சாங்க. 63 வயசுக்கார ஒரு ஆள் ஆப்ரேஷன் செஞ்சு சரியா 1 வருஷத்தில் செத்து இருக்குது. நல்ல மாதிரி இருந்து போட்டு
கதைக்க போகிறது இல்லை. இப்போ அன்றைக்கு விளையாட்டான ஆனா வந்து என்னத்தை சொன்னாலும் மேனண்ட கேள்வி விளைச்சிட்டு இல்லை ஏனென்றால் இல்லையாப்பா ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குமே. அப்போ அன்றைக்கு தான் பாரு மனுஷன் நாங்கள் செய்த இடத்துல தான் செய்ததாம். 1.5 மாதத்தில் என்னால் வந்து நல்ல மாதிரி இருந்து 1.5 மாதத்துல செத்து போயிட்டான். நடவடிக்கைகள் இதப்பா நான் சும்மா சொன்னேன். அப்படி ஒரு நான் சந்திக்கல. ஆனா என்னண்டா இப்போ ஒரு சில பேர் ஆப்ரேஷன் செஞ்சா அப்புறம் என்ன செய்யறேன்னு சொன்னா பிறந்த குழந்தை மாதிரிக்கு என்ன செய்யறா கண்டதுல பாலுகளையும் தயிரையும் மோரையும் மாற்றச்சியும் அடிக்கிறதோ அது போல. ஆனா நீங்கள் ஓரளவு கண்ட்ரோலா தான் இருக்கிறீர்கள். ஆனால் இப்போ இந்தத்தியை விட நான் இப்போ அக்கௌண்ட்ல இருந்தேனே அது கொண்டு சொல்லி வேலை இல்லையா? வேலை இல்லை. அங்க வந்து அங்க ஒரு 20 வருஷம் 10 வருஷம் தான் பார்க்கலாம் போல. ஓ அங்க இயக்கி பார்க்கல உண்மையா சாப்பாடுன்னு சொன்னால் அவன் எடுப்புக்கு அதை பார்க்கறதுக்கு உண்மையா நல்ல மாதிரி அதான் நன்றைய மரத்தில் நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று என்ற மாதிரி இணைச்சு பார்க்கலாம். இன்னொன்று நன்றிக்கு இன்னொரு சொல்லுவோம் பழமொழியோ திருக்குறள் நேற்று அந்த சொன்ன 45 வயதுக்காரன் அப்போ ஆளுக்கு இப்படி தனக்குள்ள பிரச்சனையை சொல்லி கொடுக்கிட்டே ஐயா மற்றது என்ன 3 நரம்பு காலி எடுக்கிறாங்களா இல்லை நான் பின்ன பஞ்சம் இல்லை நடக்கணும் காலை காட்டணும் ஜப்பான் 3 ஓட்டம் நடக்குது இல்லை இந்த நரம்பு 3 எடுத்தது மற்ற இது நீங்க ஏன்னப்பா அந்த பயமுறுத்தி பயமுறுத்தி நீங்க சொல்லிக்கலாமே அது முந்தைய ஒரு ஆளும் காலில் எடுத்தவங்க தான் உண்மை இப்போ கடையில் வண்டி வைக்கிறாங்க. இல்லை நானே அப்படி சொல்லல உண்மையாக தானே கிடைச்சது. அப்படின்னு கேட்டால் அப்போ நான் சொன்னேன் இப்படி கொஞ்சம் இப்படி தான் இந்த பிரச்சனை பட்டுகளும் இப்படி வந்து பிரச்சனை இல்லை. மற்றது சில பேருக்கு 4-3 நாளும் செல்லுமா வந்து அறிவு வேற எனக்கு நேரே நான் உடைய ஆனால் உங்களுக்கு இன்னும் தான் அறிவு வரே இல்லை இன்னும் அறிவுங்கால அறிவு இருந்தால் இந்த கதையா சொல்லுங்க. அப்ப அறிவுல கிணவே சொன்ன வேற சொன்னார் உங்க பத்திரத்தை காட்டிய சாகலாம் தானே. அப்ப சொல்லு வாரங்களை வந்து கிளினிக்கு வராது. அப்ப அழகு பயம் கிடையாது காலைல தெரியாத உண்மை தானே. ஆனா அடைப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னத்தை சொல்றது ஹாஸ்பிட்டல் போனாலும் பயம் போகாட்டும் பயம். ஓ உண்மை அப்படி போகுது. இப்போ என்ன நிமிஷம் கூட அக்கினிக்கு சாடையாக கடிக்குது தலை தானே ரெடி பண்ணணும்னு நான் முடிச்சு கொள்வோம். சந்தோஷமாக வந்துட்டேன் போட்ட இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவாரஸ்யமான வீடியோக்களை நாங்கள் செய்வோம் கூட்டம். இப்போ தானே முக்கியமாக எனக்கு எதுவும் உங்களை விருப்பம்னு சொன்னால் கீழே தர நம்பரை போட மாட்டேன் நினைக்கிறேன். பெரும்பாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் பாருங்க ஒரு டிஸ்பிளேல ஃபுல்லாக அடிச்சே தானே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.